முருகன் மலை அடிவாரத்தில் ஒரு அமைதியான பையன் வாழ்ந்தான். அவன் பெயர் வேலையுதன். பிறந்த நாளிலிருந்தே அவன் பேச முடியாத, சொற்கள் நடுங்கும், சத்தம் உடைந்து போயிடும். கிராமத்தார் அவனை பார்த்தாலே இகழ்ச்சி, குழந்தைகள் அவனை பார்த்தாலே தவிர்ப்பு. ஆனால் அவன் இதயத்தில் மட்டும் ஒரே ஒரு நம்பிக்கை. மலையின் மேல் இருக்கும் பழைய முருகன் கோவில். ஒவ்வொரு மாலையும் கண்ணீர் விழுந்தபடியே மேலே ஏறுவான். அவன் மனசு ஒரே ஒரு வேண்டுகோள்: முருகப்பா, எனக்கு பேச தைரியம் தாருங்க. இரவு புயல் கத்துகிறது, மின்னல் வானத்தை வெட்டுகிறது, எல்லாம் வீடுகளுக்கும் ஓடுகிறார்கள். ஆனால் வேதன் மட்டும் ஏனோ ஒரு மறைநாதம் கேட்கிறான். ஒரு அழைப்பு, ஒரு சக்தி. அவன் பயந்தாலும் தனியாக கோவிலுக்குள் செல்கிறான். உள்ளே முழக்க இருட்டு, அமைதி காற்றின் ஓசை மட்டுமே. அவன் மண்டியிட்டு அமைதியாக சொல்கிறான்: முருகப்பா, உதவி பண்ணுங்க. அந்த நொடியில் காற்றில் ஒரு அதிர்வு. தங்க ஒளி சிறிது சிறிதாக பெரிதாகிறது. அந்த ஒளிக்குள் இருந்து ஆறுமுகம் மிளரும் முருகனின் உருவம் மெல்ல வெளிப்படுகிறது. கையில் பிரகாசிக்கும் வேல், கண்களில் கருணை. முருகன் அவனை வேலை உயர்த்தி வேலையுதனின் தொண்டை பகுதியில் ஒளியை தொட்டு அருள்கிறார். ஒரே நொடி அவன் குரலை தடுத்திருந்த அனைத்து பயமும், அனைத்து வலியும் உருகி மறைந்து போய்விடுகிறது. வேலையுதன் கண்ணீர் மல்க வாயை திறந்து முதல் முறையாக தெளிவாக சொல்கிறான்: நன்றி முருகப்பா. அடுத்த காலை கிராமத்தார் அதிர்ச்சியில் அவன் நம்பிக்கையோடு பேசுவதை காண்கிறார்கள். முருகன் கோவிலுக்கு அருகே ஒரே ஒரு நம்பிக்கை பரவுகிறது. இந்த கதையின் மூலம் என்ன ஒரு கரு என்று தெரிந்துங்களா? உண்மையான நம்பிக்கை கொண்ட இதயம் மலையை ஏறினால் முருகனின் வேல் இன்னும் பயத்தை வெட்டும் என்பதை. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். இப்படிக்கு உங்களின் ஒருவன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.